ஹாய் எவ்ரிவன். ஆஃப்டர் லாங் டேஸ் அதுக்கப்புறமா ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். என்ன ரெசிபின்னு தானே பார்க்குறீங்க? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்களேங்க. வெஜிடபிள் பிரியாணி தாங்க. ஆமாங்க, நம்ம ஒரு 8 or 10 டேஸ் இருக்கும் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மேபி தெரியல. ஓகே, இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பே லீஃப், அப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் நட்சத்திரம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக ஆனதும் இன்றைக்கி நான் தக்காளியை கட் பண்ணலைங்க, கையிலே பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இதுவும் டேஸ்ட் நல்லா தாங்க இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி வதங்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் பச்சை வாசனை போனதும் அதுக்கு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் மீன் மேக்கர் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஸ்பைசஸ் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தனியா ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் ஊற வச்சுருக்கேன். 4 கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு எடுத்திருந்த பிரியாணி அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 விசில் விட்டிங்கன்னா சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் எப்பயுமே கொத்தமல்லி புதினாவை லாஸ்ட்டாக கொதி வர ஸ்டேஜில் தாங்க போடுவேன். நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.